Friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்டா போட்டிருந்த ஒரு 2-3 வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க. புரோட்டீன் இருக்க ஃபுட் வந்து எதுல அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. புரோட்டீன் ஃபுட்ஸ் போடுங்க அப்படினு சொல்லிட்டு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து வீடியோல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபோலிக் அண்ட் விட்டமின்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு புரோட்டீன் முக்கியம். ஆனா புரோட்டீன் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். எல்லா ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் புரோட்டீன்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஹெல்த் ரிலேட்டட் அந்த நியூட்ரிஷனிஸ்ட் வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அதை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா புரோட்டீனை வச்சு தான் பேஸா அவங்களோட சொல்லக்கூடிய அந்த டயட் நியூட்ரிஷன் அவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்தி டயட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மசில் பில்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய உணவு முறை எதை சுற்றி இருக்குன்னா புரோட்டீன் தான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீனை சொல்லிட்டு தான் அடுத்து கார்ப் ஃபேட் அதை பற்றி பேசுவாங்க. அவ்வளோ புரோட்டீன் வந்து மனுஷங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கருமுட்டை ஹெல்த்தாக வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேயே இருக்கும். ஆனால் குறிப்பாக நம்ம தனியாக ஸ்பெஷலாக புரோட்டீன்ஸ்க்குன்னு சில உணவுகள் வந்து நம்ம எடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோலிக்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூடவே இந்த ஃபுட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய நான்வெஜ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான்வெஜ்ஜில் என்ன இருக்கக்கூடிய புரோட்டீன் பொதுவாக இந்தது என்ன ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான்வெஜ் அண்ட் வெஜ் ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் எந்த ப்ரோட்டீன் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது நான்வெஜ் ப்ரோட்டீன் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நான்வெஜ் முடிஞ்ச அளவு அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனும் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை நம்ம டெய்லி எடுக்க முடியாதுல்ல. ஸோ வெஜ் ரெண்டுமே நீங்கள் வந்து சேர்ந்து அல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு. டெய்லி முட்டை ஒன்று வந்து எடுக்கலாம். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க முட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் எங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது எனக்கு பிசிஓ பிரச்சனை இருக்கும்போது அவங்க முட்டை எடுக்கலாம் டெய்லி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் வந்து ஒரு முட்டை சஜஷன் பண்ணுவேன். எடுக்கலாமா வேணாமான்ற டாபிக்குள்ளே போவேன்னா நம்ம ஒன்று எடுக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. லஞ்சில் ஒரு எக்கு நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்றனால அதில் கேலரியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 70 to 90 கேலரி தான் இருக்கும் ஒரு பாயில்டு எக்கில். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. முட்டை சாப்பிட்றதுனால பிரச்சனை எதுவுமே கிடையாது. பிராய்லர் எக்கு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யாரு தான் நாட்டுக்கோழி, எல்லாருக்கும் நாட்டுக்கோழி கிடைக்கிறது இல்லை. இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் நாட்டுக்கோழிக்கு வேணும்னா எங்கே போவாங்க? ஸோ அப்படியே கிடைச்சாலும் அது ஒரிஜினல் நாட்டுக்கோழியான்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவீங்க நாட்டுக்கோழி தான் நல்லதுன்னு. நீங்கள் இருக்க பக்கம் நாட்டுக்கோழி கிடைக்கலாம். பட் ஊர் பக்கம் சிட்டி சைடில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கலன்றதுக்காக முக்கிட்ட அவ்வளோ சத்து அதை மிஸ் பண்ணணுமா? என்ன கிடைக்குதோ அதை நம்ம அளவாக எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து நல்லது. அதாவது பிரெஸ்ட்டுனே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து விற்கும் கடைகளில். இல்லைனா நம்ம கேட்கும்போது சிக்கன் பிரெஸ்ட் வந்து நமக்கு தனியாக தருவாங்க. சிக்கன் பிரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் அதிகமாக இருக்காது. ஸோ அதில் வந்து சதைப்பகுதி நிறையா இருக்கும், அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் சிக்கன் வந்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து வீட்டில் வந்து பொரிக்காமல் கிரேவி மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு ரோஸ்ட் மாதிரியோ நீங்கள் வந்து பண்ணி சாப்பிடலாம். சிக்கனும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு மீனும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா மீனும் ரொம்ப நல்லது. மீன் வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து மீன் சிக்கன் ரெண்டுமே ஒரு நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க, வாரத்தில் ஒரு நாள் தான் அப்படின்னா ஒரு நாள் ஃபிஷ்ஷு ஒரு நாள் சிக்கன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். மட்டனும் நல்லது தான். பட் ஃபிஷ்ஷு சிக்கனை கம்பேர் பண்ணும்போது மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. பட் ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பீஃபு மட்டன் இந்த இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறையாவே இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் பால் சார்ந்த உணவுகள்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் பிசிஓ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது அந்த அளவுக்கு பால் சம்மந்தப்பட்டது அளவாக எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து கார்பை நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த மில்க் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எடுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கார்பு கம்மி பண்ணி நம்ம உடம்பு பழக்கம் இல்லை, நம்ம எப்படினாலும் சாப்பிட்ற மாதிரி தான் ஆகிடுது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அளவாக உங்களுக்கு எடுக்க தெரியுதுன்னா போர்ஷன் கண்ட்ரோல் படி நீங்கள் ப்ரோட்டீன் மில்க் வந்து கேர்டு பன்னீர் இதெல்லாமே சீஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயறு வகைகளில் நிறைய இருக்குது ப்ரோட்டீன். ஆனால் அதில் கார்பும் இருக்குது. ஸோ அளவாக கவனமாக எடுக்கணும். என்னென்ன பயிர் நல்லதுன்னா எல்லா பயிருமே நல்லது. சிக்பீஸ் கொண்டக்கடலை, பிளாக் ஐ பீன் சொல்லுவாங்கள்ல, காராமணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குது.
நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதில் ஃபோலிக்கும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ பயறு வந்து அடிக்கடி வாரத்தில் 2-3 நாளாவது, குறைஞ்சது 2-3 நாள் 3 நாளாவது வந்து பார்த்திங்கன்னா பயறு வந்து சேர்த்துக்கோங்க. அது காராமணி அண்டு பச்சை பயிராக இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வேறு இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா சீட்ஸில் வந்து நிறையா இருக்குது. நம்ம சீட் சைக்கிளிங் எடுக்கிறோம்ல, ஃப்ளாக்ஸ், பம்கின், சிசமி, சன்ஃப்ளவர், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனும் கலந்துருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய சீட்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு அவ்வளோ சத்து. நீங்கள் ஹார்மோன்ஸ்க்காக மட்டும் எடுக்கலை, அது எடுக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு உடம்புல ப்ரோட்டீன் கிடைக்கும். நான் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் வந்து கம்மியாக, அது ஸ்லோவாக டைஜஷன் ஆகும். ஸோ பசியை கண்ட்ரோல் பண்ணும். சீட்ஸ் எடுக்கிறது அவ்வளோ 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 நல்லது. உங்கள் ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே, ஓவரால் பாடிக்கு எல்லாத்துக்குமே அந்த சீட்ஸ் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சியா சீட்ஸு, வால்நட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து நிறையவே இருக்குது. குட் ஃபேட்டும் இதில் வந்து நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கினோவா அப்படின்னு சொல்லுவாங்க. கினோவா அப்படின்றது சீமை திணை, அதாவது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சாமை திணை கிடையாது. சாமை திணைன்றது லிட்டில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீமை திணை அப்படின்றதே ஒரு மில்லட் வந்து கினோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபாரின்லலாம் ரொம்ப ஃபேமஸ். கினோவா மில்லட் தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்த கினோவா அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் சிறுதானிய கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்கானிக் ஷாப் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்ல, அங்கே அந்த சீட்ஸு நட்ஸ் விற்கிற கடைகளில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கினோவா உங்களுக்கு கிடைக்கும். அது இருக்கிறதுலே மில்லட்ஸ்லேயே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மில்லட் அதுதான். அது கிடைக்கிதுன்னா மிஸ் பண்ணாமல் அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது. இது போக நான் எதுவும் மிஸ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் இது தான். நான்வெஜ்ஜில் எக்கு, சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மட்டன், இதிலெல்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் சீட்ஸில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பயிறு வகைகளில் நிறையா இருக்குது. மில்க் ப்ராடக்ட்லேயும் நிறையா இருக்குது. ஆனால் மில்க் ப்ராடக்ட்டுக்கு எடுக்கும்போது நீங்கள் கார்போட அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பன்னீர் இதெல்லாம் கேர்டு எடுக்கிறீங்கன்னும் போது நீங்கள் கார்பு கம்மி பண்ணணும். அதே மாதிரி தான் சுண்டல். இப்போ நீங்கள் சுண்டல் வகைகள்லாம் சாப்பிட்றீங்க, நிறையா சாப்பிட்றீங்கன்னும் போது நீங்கள் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் இதை யாருக்கு சொல்கிறேன் இந்த கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா, பிசிஓடி இருக்கவங்க, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் ஜீன்லேயே இரகுலர் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு இரகுலர் கிடையாது, எனக்கு இரகுலர் கிடையாது, ஃபேஸில் ஒரு ஹேர் கூட வராது, எனக்கு இது வரைக்கும் ஸ்கேனில் பிசிஓடின்னு சொன்னதே கிடையாது அப்படின்னா நீங்கள் கார்பெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. பயிர் வகைகள், ப்ரோட்டீன், தயிர் எல்லாமே எடுக்கலாம். ஆனால் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு இன்க்ளூடிங் மீ, எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓ பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ கார்பை வந்து நான் அளவுக்கு அதிகமாக நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த மாதம் எனக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் பயிர் வகைகள், மில்க் ப்ராடக்ட், தயிர் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னும் போது கார்போஹைட்ரேட் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப கம்மி பண்ணணும்னு கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட, நமக்கு தெரியும்ல நார்மலாக நம்ம ஏஜுக்கு சாப்பிடுவாங்க ரைஸு, அதில் பாதி ரைஸ் தான் நீங்கள் சாப்பிட்ணும். அது போக கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்ணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டு, ப்ரோட்டீன் வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னால் அந்த கீரை, கொத்தமல்லி, இந்த மாதிரி கீரை பச்சை கலரில் இருக்கக்கூடிய இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. இதெல்லாம் முடிஞ்ச அளவு ரெகுலராக வந்து நீங்கள் உணவுகள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான எக்கு உங்களுக்கு ஓவலேஷன் உங்களுக்கு நடக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.